என்ன தீபி, பிளாஸ்க்ல டீ வச்செல்லாம் குடிக்கிற? ஆமா, ஒரு எவிடன்ஸ் கிடைச்சு அந்த பட்டிக்காட்டை இந்த வீட்ல இருந்து துரத்துற வரைக்கும் நான் தூங்கவே போறதில்ல. அதுக்கு தான் இந்த செட்டப் எல்லாம். என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸாமுக்கு இப்படி கண்ணு முழிச்சு படிச்சிருப்பியா? அதுவும் இதுவும் ஒண்ணா? ஜீவா என் வாழ்க்கை. அவனுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். விதிய பாத்தியா தீபி? ஒன்ன தூங்க விடாம பண்ணிட்டு அவன் பாலை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்க போறான். நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு தீபி. அவன் பாட்டுக்கு தூங்க போயிட்டான். ஷூ. தூங்குறாளா? இப்ப நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. ஆண்டி இருங்க இருங்க. இப்போ அவ எந்திரிச்சு உட்காந்துருக்கா. என்னது? ஏய், இங்க வா. என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட். என்னாச்சு பொங்குடி? எப்பவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு சார். ஆமா, சொல்ல மறந்துட்டேன். ஏசியில் டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அப்படி இருக்கு. ஒரு நிமிஷம், நான் போய் ஏசி ஆஃப் பண்றேன். சார் ரொம்ப குளிருது சார், கொஞ்சம் சீக்கிரமா ஆஃப் பண்ணுங்க. வா பொங்குடி, கொஞ்ச நேரம் வெளியே போலாம். ஒரு நிமிஷம் இரு. ஐயோ தீபி, என்ன இந்த லாக்க கையோட வந்துருச்சு? இருங்க. என்ன ஜீவா சார் ஆச்சு? கதவு லாக் ஆயிடுச்சு பொங்குடி. இப்போ என்ன சார் பண்றது? ஒரு நிமிஷம் இரு, எப்படியாவது கதவு திறந்துடலாம். அம்மா, அப்பா, அம்மா, யாராவது வந்து கதவை திறங்க. என்ன சத்தம்? அத்தை, ஜீவா தான் கூப்பிடுறான். ஏ அனன்யா, எதுக்கு நைட் நேரத்துல இப்படி கத்துறான்? அவனை சும்மா இருக்க சொல்லு. ஐயோ ஜீவா தம்பி, கொஞ்சம் சும்மா இருங்க. ஐயோ, ஐயோ, அங்க போய் சொல்லுடி. அண்ணா, யாராவது வந்து கதவை திறங்க. சார் ரொம்ப குளிருது சார். அம்மா, ஏ அனன்யா. ஐயோ பாவம், எங்க அண்ணனால அதிக குளிர தாங்கவே முடியாது. சின்ன வயசுல ரொம்ப குளிர்ச்சுன்னா அம்மாவை தான் கட்டி பிடிச்சு தூங்குவானா. ஆமா ஆமா. அம்மா வாமா போய் பார்க்கலாம். வா. ஏ அனன்யா, அப்போ ஜீவாக்கு குளிர்னா ஒத்துக்காதா? ஆமா. அம்மா, ஓ, அப்போ உனக்கு குளிர்னா ஒத்துக்காதா? ஐடியா. என்ன இவளும் போறா? எல்லாரும் போயிட்டாங்க. அப்பா, கதவு திறங்கப்பா. யோ, கதவை தட்டுங்க. டேய் ஜீவா, என்னடா ஜீவா. ஏன்டா இன்னத்துக்கு கதவு தட்டிட்டு இருக்க? என்னடாச்சு? அப்பா, இங்க கதவு லாக் ஆயிடுச்சுப்பா.
ஏசி வேற பயங்கரமா குளிருது. கதவை திறந்து விடுங்க. ஏய் கதை உள்ள எப்படிடா லாக் ஆகும்? டேய் லாக் உடைஞ்சு கையோட வந்துருச்சுடா. இப்ப அதுவா முக்கியம். முதல்ல கதவை திறங்க. சரி இரு, சாவி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. சீக்கிரம் வாடா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, சாவி எடுக்க போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் போங்கடி. இப்ப திறந்துருவாங்க. ஆண்டி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. என்னம்மா? இப்போ கதவை திறக்காதீங்க. ஏமா அவன் குளூர்ல நடுங்கிட்டு இருக்கான், இப்ப போய் இப்படி சொல்றிய? ஒரு நிமிஷம் அங்கிள், நான் சொல்றது தெளிவா கேளுங்க. ஆண்டி ஏசி டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கு. ரிமோட் ஒர்க் ஆகல, ஜன்னல்லாம் பூட்டி இருக்கு, கதவு வேற லாக் ஆயிடுச்சு. நம்ம பிளான் பண்ணிருந்தா கூட இப்படி பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்காது. கடவுளா பார்த்து நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இத நம்ம சரியா பயன்படுத்தினா இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பட்டிக்காடு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வெளியே இருப்பான். இதுதான் சான்ஸ். இன்னைக்கு எவிடன்ஸ் கன்ஃபார்ம் ஆண்டி. இப்போ இப்போ என்ன பண்ண போற? உடனே கதவு திறக்காதீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகட்டும். குளிர் தாங்க முடியாம 2 பேரும் எல்லைய கிராஸ் பண்ணும்போது கையும் களவுமா பிடிச்சு காலி பண்ணிடுவோம். ஐயோ, பிளான் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், என்ன நம்புங்க. மாயா, இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் உங்களை ஏதாவது கேட்டேனா? இல்ல அது வந்து இல்ல பேசாம இருங்க. ஏய் தீபி, உன் பிளான் கோயிந்தாதான். சும்மா இரு. என்ன சொல்றீங்க? ஆமா, என் புருஷன் சாவியோட வராரு. ஐயோ ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அவரை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. கொஞ்சம் சீக்கிரம் திறங்க. இந்த வந்துட்டேரு. எவ்வளவு நேரம்? கொடுக்கும். அம்மா பேசாம இரு. ஏம்மா? அப்பா சாவி கிடைச்சதா இல்லையா? அ, 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 சாவி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் இல்ல. இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஒரு நைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, காலையில சரி பண்ணிடலாம். என்னது ஒரு நாள் நைட்டா? அம்மா இங்க ஒரு நிமிஷம் கூட எங்களால இருக்க முடியல. சீக்கிரம் கதவு திறந்துருங்க, இல்லன்னா நான் கதவை உடைச்சிடுவேன். ஐயோ டேய், சொன்னா கேட்க மாட்டேன். மனசுல நீ பெரிய மாவீரன்னு நினைப்பா. அமைதியா படுத்து தூங்கு, காலையில பாப்போம். அம்மா சொன்னா கேளுங்கம்மா. இப்ப கதவை திறந்து விடுங்க. சூப்பர் ஆண்டி. மாயா அவன் பாவமா. அப்புறம் எதுக்கு இந்த சாவி? ஐயோ சாவி போச்சு. சரி போங்க, வாமா. ஐயோ இனிமே என்ன நடக்க போதோ ஒண்ணுமே புரியலையே. அதை ஆன் பண்ண. ஏங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? உட்கார்றதுக்கு சொல்லணுமா? முதல்ல உட்காருங்க. குளிருது குளிருது இருவுயிர் குளிருது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி கடலலை தீ பிடித்தால் நீர்களின் கனவுகள் கலைவதில்லை ஊர்களில் தீ பிடித்தால் காதலின் உறவுகள் எரிவதில்லை குளிருது குளிருது இருவுயிர் குளிருது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி. இதயத்தில் வலி ஒன்று வருது உன் இமைகளில் முடி கொண்டு தடவு நெஞ்சு கொள்ளும் எரியுது நெருப்பு இது நீர் கொண்டு அணைப்பதன் பொறுப்பு தண்ணீர் ஊற்றியா தீரும் நான் தண்ணீர் ஊற்றினால் மாறும் மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும் குளிருது குளிருது இருவுயிர் குளிருது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி.
மது ஐயோ என்ன வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்க? வாய மூடு. என்ன இது? தள்ளி போங்க. அங்க என்ன பார்வை வேண்டியிருக்கு? டவல் எப்படி பார்த்தோம்? ஒரு நிமிஷம் இரு. ஐயோ என்னாச்சு என்னாச்சு? 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 என்னாச்சு தீபி? ஒண்ணுமே தெரியலையே. துண்டை போட்டு மறைச்சிட்டான் ஆ, ஆ, ஆ. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. இன்னும் குளிர் தப்ப முடி. சரி வா. என்ன வீடியோ தெரியல, வாய்ஸ் மட்டும் கேக்குதா? ரொம்ப முக்கியம். தீபிகா திரும்பவும் பிளான் புஸ் தான் போ. இன்னும் குளிர் தப்ப முடி. ஆமா சார். இங்க பாரு, உன் குளிர போக்க நான் ஒண்ணு பண்றேன். இல்ல வேண்டாம் சார். ஏங்க காதை பொத்துங்க. ஏமா ஏன் காது விடுமா? சின்ன பிள்ளை, அவ காதை பொத்துமா? போதும். டேய் அவ கண்ண மூடு. அம்மா படமே தெரியலம்மா. ஐயோ காது. நான் எதுக்கு காதம்? டேய் ஓ காது இல்லடா, அவ காது. ஓகே. ஐயோ அண்ணா, என்ன அண்ணா பார்த்துட்டு? விடுண்ணா. காதை விடுண்ணா. ப்ளீஸ்ண்ணா, அண்ணா விடுண்ணா. இன்னொரு தடவை பண்ணி விடவா? வேண்டாம் சார். போதும். ஐயோ என்ன தீபி இவ வேற சினுங்குறா. ஐயோ என்னங்க நடக்குதாங்க? எனக்கு எப்படிமா தெரியும்? நான் தான் காதை பொத்திட்டு இருக்கேன்ல. காதை பொத்துனா கண்ணு தெரியாம இருக்குமா? ஐயோ நீங்க வேற. ஐயோ தீபி நீ உனக்கு எவிடன்ஸ் ரெடி பண்றேன்னு அவளுக்கு எவிடன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துறாத தீபி. சீக்கிரம் அவங்க போய் பிரிச்சு விடு போ. வாங்க வாங்க டக்குனு போலாம். வாங்க. ஆமா, போலாம். ஜீவா தெரடா, ஜீவா கதவை தர. ஐயோ ஐயோ தேவா ஏப்பா சாவி எங்க? இவரை கேளுங்க. அது சாவி வந்து அந்த பக்கம் தான். ஐயோ போய் எல்லாரும் எங்க தேடுங்க. இதோ தேடுறோம் த. மா ஆ. இருங்க. என்னப்பா? ஏன் தேடணும்? ஆ. நான் அதுக்கு இருக்கேன். இப்ப பாருங்க, நீங்க இப்படி வாங்க. ஏய் அப்பாடா. இந்த கதவை இப்ப சும்மா எம்ஜிஆர் மாதிரி உடைக்கிறேன் பாருங்க. என்னங்க இருங்க, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. நீங்க போய் சாவியை தேடுங்க போங்க. ஏய் நீ முதல்ல நவரு. மாட்டேன். சொல்றேன்ல நவரு. நகரே. டேய் வேணாம்டா, சொன்னா கேளுடா. எனக்கு வேணாங்க. என்னடா? அண்ணா நீ ஓட. டேய், ஐயோ தேவா, அது பாத்துடா. வேண்டாம். ஐயோ பாவங்க என் பையன். என்னடா என் பேச்ச கேட்காம இப்படி போய் கைய நான் தான் அப்பவே உடைச்சிட்ட? சொன்னேன்ல போய் தேடுங்கன்னு. என்னடி இவரு? இதெல்லாம் தேவையா? ஐயோ முதல்ல போய் எங்கன்னு தேடுங்க. எங்க தூக்கி போட்டனே ஏங்க தெரியல. உங்களுக்கு எதுக்கு இந்த வீர Try வேஷம்? பண்ணலாமேன்னு உங்களுக்கு எது வருமோ அதை மட்டும் பண்ணுங்க போதும். எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லம்மா. என்னது? அம்மா திட்டாதம்மா. நானும் வேணும்னு பண்ணலையே. ஐயோ சும்மா நிக்காம ஏதாவது பண்ணுங்க. உடையப்பா. அம்மா ஏற்கனவே அடிபட்டுருக்குமா? ஆமால. என்ன ஆமாங்க. வேடிக்கை? தேடுங்க. அம்மா போய் தேடுங்கம்மா, சும்மா நிக்காதீங்க. ஆமா எங்கே இவங்கள இல்லையே. போடுற நீங்க எங்கே நின்னு பாருங்க. ஏன் முகத்தை ஏன் பார்த்துட்டு இருக்க? போய் என்ன தேடு. சொல்றதுக்கு நீங்களே தேடுங்க. ஜீவா துறக்க இருடா. மேல எங்கேயாவது விழுந்திருக்குமோ?
அப்படியே திறந்துட்டாலும் ஐயோ திறக்க முடியல, என்ன ஒண்ணுமே பண்றது? போட மாட்டேங்குது. ஏம்பா, ஏதாவது ஒண்ணு பண்ண. மாயா 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 என்னது? அப்படியே இரு, அப்படியே இரு. என்ன? அப்படியே இரு. என்ன பண்றாரு தெரியல. என்ன என்ன பண்றீங்க? இப்ப பாரு. என்னடா இது? பரவாயில்ல விடுங்க. ஐயோ, என்னப்பா சாவி கிடைக்கல, காலையில் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க, இப்போ எப்படி திறந்தீங்க? டேய், நீ குளூர்ல உள்ள இருக்கும்போது எப்படா என்னால நிம்மதியா வெளியில இருக்க முடியும்? அதான் சாவி இல்லைனா என் மூளையை யூஸ் பண்ணி நான் உன்னை காப்பாத்திட்டேன். ம், நம்ப முடியலையே. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, உண்மையை சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்பா இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? உன் அண்ணன் ஏதோ பிசினஸ் விஷயமா உன்கிட்ட சைன் வாங்கணும்னு சொன்னான், அதனாலதான். சைனா இப்பவா? அது காலையில் வாங்க வேண்டியது தானே? இல்லடா, அவன் பிசினஸ்ல எவ்வளவு பொறுப்பா இருக்கான். ஒரு சைன் தானடா, போட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன். சரி கொடுங்க. ம், டேய் ஃபைல் எடுத்து வா. சரி. சீக்கிரம் போ. ஐயோ, மசம் மசம் இருக்காது, போடா. ஆ. இந்தாங்க. குடுப்பா, குடு. இந்தாங்க. ஐயோ, அவன் கையில கொடுங்க. இவன் என்ன? என்னங்க? என்னங்க? ம்? ஐயோ. ம்? ஆ, சரி, கதவை திறந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் இப்போ கிளம்புங்க. வாங்க. ஐயோ, என்னம்மா? போங்க. ஐயோ. கதவை மூட்டு போடா. ஆ, என்ன வேடிக்கை? என்னம்மாயா ஏதோ கஞ்சாடியால சொன்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, உங்களுக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு? கேமராவை மறைச்சிருக்கிற துண்டை எடுக்க சொன்ன அப்படியே மரம் மாதிரி நிக்கிறீங்க. ஐயோ, அப்படியா சொன்ன? எனக்கு தெரியவே இல்லம்மா. சாரி மாயா. முதல்ல போய் அந்த துண்டை எடுத்துட்டு வாங்க, இல்ல இன்னைக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது. ஐயோ மாயா, அப்படிலாம் சொல்லாதம்மா. வாங்கம்மா. மாயா மாயா. வாங்க. ஓ, பா ஆ? போய் எடுங்க. பெரிய எர்ரா, உங்க அம்மாக்கு மேல இருக்கே. அப்பா ஆ? இப்போ தானே சைன் போட்டேன், அதுக்குள்ள என்ன இன்னொரு சைன் வேணுமா? டேய் இல்லடா, அப்புறம் உன் அண்ணன் இருக்கான்ல, அவனுடைய டவல் இங்க இருக்கான், அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் அந்த டவல் தான் அவனுக்கு வேணுமோ? வேற டவல்லாம் அவர் யூஸ் பண்ண மாட்டாரோ? அது இல்லடா, அவன் ஃபேஸ் துடைக்க இந்த டவல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவானா. சரி சரி, அதை எடுத்துட்டு போங்க. சரி விடு தீபி, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, அவளை வெளியில துரத்த வேற ஒரு ஐடியா கிடைக்காமல போயிடும். மது. என்னங்க கிளம்பிட்டீங்களா? ஆமா, கிளம்பிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா ஆபீஸ்க்கு போகணுமா? போவேணாம் தான் மனசு சொல்லுது, ஆனா என்ன பண்றது, போய் தானே ஆகணும். ம், சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ம். எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் தாங்க. நான் வேணா ஹாஃப் டேயோட வந்துடுறேன். அதுக்கு மேல என்னால உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. ஐயோ, இந்த ஆண்டி அங்குள் அடுக்கிற லூட்டி என்னால தாங்க முடியல. ஐயோ ஐயோ. ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
அவ எப்போ அப்படிதான் இருப்பா. நீங்க கிளம்புங்க. சரி ஓகே பாய், வரேன். பாய். என்னங்க? ம்? ம், ம். நான் ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே பாய். பாய். கடவுளே. என்ன பூங்குடி, டயர்டா இருக்கேன். நைட்டு சரியா தூங்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் தூங்கினேன். சரி,